Hello students, welcome to the Prime Episode. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் 2014ஆம் ஆண்டில் நெக்ஸ்ட் ஓலவல் பாஸ் பேப்பரில் வினா இலக்கம் 1 தொடக்கம் 10 வரையான விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது வினா, 20 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் 4 ஒன்றில் எத்தனை லிட்டர் தேங்காய் எண்ணெய் உள்ளது? ஸோ 20ல் 4ல் ஒரு பங்கை பார்க்கணும்னு சொன்னால் 20 நாங்கள் 4ஆல் பிரிக்கணும். பிரித்தா 5 லிட்டர்னு சொல்லி வரும். ஸோ 4ல் ஒரு பங்குல 5 லிட்டர் தேங்காய். இரண்டாவது வினா, பெருமானம் காண்க. அதில் 2.5 சக 6.2 தசம எண்களை கூட்டும் பொழுது தசங்களை நாங்க ஒரே நேராக எழுதணும். எழுதி கூட்டினோம்னு சொன்னா இதை 8.7ன்னு சொல்லி வரும். மூன்றாவது வினா, சுருக்குக 8y சக 3y. இதுல தெரியாக்கணியம் y. தெரியாக்கணியங்கள் ரெண்டுமே y ஒரே தெரியாக்கணியமாக இருக்குது. ஆகவே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை டிரெக்டா எங்களுக்கு கூட்டிடலாம். ஸோ ரெண்டையும் கூட்டினா 11y சொல்லி ஆன்சர் வரும். நான்காவது வினா, தீர்க்க 3x சமன் 12. 3x சமன் 12ன்னு சொல்லிருக்குது. அப்ப இதுல தெரியாக்கணியம் எக்ஸ காணணும். தீர்க்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன தெரியாக்கணியம் இருக்குதோ அதோட பெருமானத்தை நாங்க காணணும். ஸோ எக்ஸ காணணும்னு சொன்னா இங்க 3x எழுதப்பட்டிருக்குது. அப்ப 3 எக்ஸோட பெருக்கப்பட்டிருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க படிச்சுட்டோம். ஸோ 3 எக்ஸோட பெருக்கப்பட்டிருக்குது. எக்ஸ நான் காணணும்னு சொன்னா 3 எக்ஸோட இருக்கிற எல்லா எண்கள் குறியீடுகளையும் நான் சமனுக்கு அங்கால கொண்டு போகணும். அப்ப அப்படி கொண்டு போற நேரத்துல 3 நாங்க சமனுக்கு அங்கால கொண்டு போயிட்டா எக்ஸோட பெருக்கப்பட்டிருக்குது. ஸோ அதோட எதிர் செய்கையாக மாறும். ஸோ 12ஓட வகுக்கப்படும். சமனுக்கு அங்கால கொண்டு போயிட்டா வகுக்கப்படும். ஸோ நாங்க 12 3ஆல வகுத்தோம்னு சொன்னா ஆன்சர் 4. ஆக எக்ஸ் சமன் 4ன்னு சொல்லி விட வரும். ஐந்தாவது வினா, 1.2 கிலோகிராமை கிராமாக காட்டுக. எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம் சொல்லி ஒரு சமன்பாடு. ஸோ நாங்க இங்க 1.2 கிலோகிராம கிராமாக மாற்றணும்னு சொன்னா என்ன செய்யணும்? 1.2 கிலோகிராம் 1000 கிராமால பெருக்கணும். அப்ப அது கிராமா மாறிடும். காரணம் என்ன? 1 கிலோகிராம் சொல்றது 1000 கிராமுக்கு சமன். அப்போ 1 1000 கிராமுக்கு சமன் சொன்னா 1.2 எத்தனை கிராமுக்கு சமன் என்று பார்க்கறதுக்கு நாங்க 1.2 1000ஆல பெருக்கணும். பெருக்கினா 1200 கிராம்னு சொல்லி ஆன்சர் வரும். ஆறாவது வினா, ரூபாய் 40க்கு வாங்கிய ஒரு பொருளை ரூபாய் 48க்கு விற்கும் போது கிடைக்கும் இலாபம் யார்? இப்ப இலாபம் கேட்டுக்கிறாங்க. இலாபத்துக்கு நாங்க படிச்சுட்டு சமன்பாடு என்ன? இலாபம் சமன் விற்பனை விலை சய வாங்கிய விலை. இப்ப நாங்க விற்பனை விலையில சொல்லி வாங்கிய விலையை கழிப்போம். கழிச்சா எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும். லாபம்ன்றதுல அர்த்தம் என்ன? நாங்க ஒரு விற்கிறதுக்காகன்னு சொல்லி ஒரு பொருளை வாங்குவோம். நாங்க வாங்குற நேரத்துல எக்ஸாம்பிளுக்கு நாங்க 10 ரூபாய்க்கு ஒரு சாமானை வாங்குவோம். 10 ரூபாய்க்கு வாங்கி நான் 10 ரூபாய்க்கே விற்குவேனா? இல்லை. நான் விற்க கொஞ்சம் விலையை கூட்டி விற்பேன். அப்பதான் எனக்கு ஒரு வருமானம் லாபம் இருக்கும். லாபம் கிடைக்கும். நான் வாங்கின விலையை விட கூட்டிதான் விற்குவேன். அதே மாதிரிதான் எல்லாரும் விற்பாங்க. வாங்கின விலையை விட கூட்டி தான் விற்பாங்க. லாபம் வச்சு விற்பாங்க. அப்ப கூட்டி விற்கிற நேரத்துல அந்த எனக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்சிற சல்லிட அளவு நான் வாங்கின விலையை விட எக்ஸ்ட்ராவா கிடைச்சும் நானே கூட்டி விற்கக்கொள்ள அந்த சல்லிட தொகை தான் லாபம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ நாங்க இந்த கேள்வியின்படி வாங்கின விலையிலிருந்து வாங்கின விலை எவ்வளவு சொல்றாங்க? 40 ரூபாய். விற்ற விலை எவ்வளவு சொல்றாங்க? 48 ரூபாய். ஸோ விற்ற விலையிலிருந்து வாங்கின விலையை கழிச்சேன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட மேலதிகமான தொகை எனக்கு கிடைக்கும். அதுதான் இலாபம். ஆகவே நான் 48 40 ரூபாயை கழிச்சேன்னு சொன்னா ரூபாய் 8 என்னவாக கிடைக்குது? இலாபமாக கிடைக்கும். ஏழாவது வினா, வரைபடத்தில் வெண் வரைபடத்தின் அடிப்படையில் A இடைவெட்டு B இடைவெட்டு C குறிக்கும் பிரதேசத்தை விளக்குக.
ஏ இடைவெட்டு பி இடைவெட்டு சி இந்த குறிக்கிற பிரதேசம் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கணும். 3 வட்டங்களும் இதை வெட்டுகின்ற இடமாகத்தான் இது காணப்படும். அப்ப இந்த வரைபடத்துல 3 வட்டங்களும் இடைவெட்டுகின்ற ஒரு இடம் எதுன்னு பார்த்து நான் அதை நிலச்சிக்கிறேன். அவங்களுக்கு அதை பார்த்தா விளங்கும்னு நினைக்கிறேன். 8வது வினா, தொடை A சமன் 1 2 3 4 5 இதிலிருந்து எழுமாறாக ஒரு மூலகத்தை எடுக்கும் போது அது ஓர் ஒற்றை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாதுன்னு கேட்கணும். சோ இந்த தொடங்கி இருக்கிற மொத்த எண் 5 மொத்த எண்கள் இருக்கு. அதுல இருந்து நான் ஒன்று பார்க்காம சும்மா அந்த பார்க்காம நம்பர் எதை எடுக்கிறேன்னு பார்க்காம சும்மா நான் அதுக்குள்ள கைய போட்டு ஒரு நம்பரை எடுக்கிறேன். எடுக்கிற நேரத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒற்றை எண்களோட நிகழ்தகவு கேட்கிறாங்க. சோ இங்க மொத்தமா 5 எண்கள் இருக்குது. அந்த 5 எண்ல எத்தனை ஒற்றை எண்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனை ஒற்றை எண்கள் இருக்குது? 3 ஒற்றை எண்கள் இருக்குது. யாரு யாரு? 1 3 5 இது 3 பேரும் தான் அதுல இருக்கிற ஒற்றை எண்கள். சோ எனக்கு மொத்தமா இருக்கிற 5 அதுல 3 ஒற்றை எண் இருக்குது. சோ எனக்கு 3 முறை ஒற்றை எண் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சோ அதுக்கான நிகழ்தகவு 5/3. 9வது வினா, அடி 10 எழுதப்பட்டுள்ள எண் 9 அடி 2 எழுதுக. சோ இந்த வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க துவித எண்கள்னு சொல்லி ஒரு பாடம். அதுல இது இருக்குது. அடி 10 உள்ள எண்ணை எப்படி அடி 2 எழுதுற, அடி 2 உள்ள எண்ணை எப்படி அடி 10 எழுதுறன்னு சொல்லி. சோ அதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது. இங்க இருக்கிற இந்த 9ன்ற எண்ணை அடி 2 உள்ள எண்ணா மாத்திரம்னு சொன்னா 2ஆல வகுக்கிறோம். வகுத்துட்டு வரக்கொள்ள மீதி எண்களை அதுக்கு பக்கத்துல நாங்க குறிக்கிறோம். குறிச்சு அந்த மீதியாங்கின எண்களை இறுதியா கீழிருந்து மேலாக எழுதி அடி 2ஆக கொடுக்கணும். ஸோ அதுதான் நான் ஸ்கிரீன்ல போட்டு காட்டிக்கிறேன், தெளிவா விளங்கும் என்று நினைக்கிறேன். 10வது வினா, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி கோணம் ACDயின் பெருமானத்தை எழுதுக. சோ இதை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இதுல விளங்குது இது ஒரு சமபக்க முக்கோணின்னு சொல்லி. ஒரு தேற்றம் ஒன்று இருக்குது. சமபக்க முக்கோணியாக இருந்தா அந்த முக்கோணியின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைன்னு சொல்லி. சோ அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாக இருந்தா எனக்கு இங்க ABC கோணம், BCA கோணம், CAB கோணம் என்ற 3ஐயும் காணலாம். 3 கோணங்களும் சமனாக இருக்கும். சோ அதை 3ஆல வகுத்தோம்னு சொன்னா 60 பாகைன்னு சொல்லி வரும். ஆக BCA கோணம் 60 பாகையாக வந்தா ACD கோணத்தை எங்களுக்கு காணலாம். சோ இந்த முக்கோணத்தை பொறுத்தளவுல இதுல BD என்றது ஒரு நேர்கோடு. சோ இந்த நேர்கோட்டுல C என்ற புள்ளியிலிருந்து ஏவை நோக்கி ஒரு கோணம் அமைச்சிக்குது. அது கொண்டு BCA அடுத்தது ACD. சோ இந்த நேர்கோடு எப்பவுமே 180 பாகைன்றது எங்களுக்கு தெரியும். ஆகவே 180 பாகையில இருந்து எங்களுக்கு தெரிந்த கோணம் 60 பாகை BCA கோணம். அதை கழிச்சோம்னு சொன்னா பேலன்ஸ் ஆகிற யாரு? ACD கோணம். அந்த கோணம் கிடைக்கும். ஸோ 180 பாகையில இந்த 60 பாகையை கழிச்சோம்னு சொன்னா ACD கோணம் 120 பாகைன்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கும்.